ஒரு வில்வித்தைக்காரன் ஒரு குரு கிட்ட போய், இந்த உலகத்திலேயே நான் தான் சிறந்த வில்வித்தைக்காரன் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த குரு மலை உச்சிக்கு அவனை கூட்டிட்டு போய், மேலே பறக்கிற பறவையை அடி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அவன் அடிச்சிட்டான். பறவையும் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் மலை உச்சி நுனியின் மேல் நின்று கொண்டு அம்பு விடு அப்படின்னு சொன்னாரு. அங்கேயும் போய் அம்பு விடுறான். மூன்றாவதாக, இந்த மலை உச்சியில் உள்ள மரத்தின் கிளை நீண்டு போகிறது. அதன் கீழே அகல பாதாளம் இருக்குது. அந்த கிளையில நின்னுட்டு அம்பு விடு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவன், அந்த கிளை ஏற்கனவே ஆடிக்கொண்டு இருக்குது. அங்க போய் நின்னுட்டு நான் எப்படி அம்பு விட முடியும்? அது என்னால முடியாது அப்படின்னு சொன்னானாமா. ஆமாங்க. எல்லாம் சரியா இருக்கும்போது வித்தையை காட்டுவது சரியான வீரமில்லை மகனே. எதுவும் சரியில்லாத போது உன்னை நிரூபிப்பதுதான் சரியான வீரனின் அடையாளம் அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்றாரு. சூழ்நிலை சரியா இருக்கும்போது ஜெயித்தவர்கள் பெரிய மனுஷர்கள் கிடையாது. சூழ்நிலை சரியா இல்லாத போது ஜெயித்தவர்கள் தான் உண்மையான வீரர்கள். வேதம் சொல்லுது, ஏலியின் குமாரர் துன்மார்க்கராய் இருந்தார்கள். ஆனால் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். அந்த துன்மார்க்கர் நடுவுல அவன் மட்டும் ஆண்டவருக்கும் மனுஷருக்கும் பிரியமா நடந்தான். அவன்தான் வீரன். அதே போல யோசேப்பினோட வாழ்க்கையும், பரிசுத்தம் இல்லாமல் வாழும் மனுஷங்க நடுவுல தம்முடைய பரிசுத்தத்தை காத்து நடக்கிறவனா அந்த யோசேப்பு விளங்கினான். சவாலான சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருந்தான். அந்த சவாலான சூழ்நிலையிலும் தன்னோட பரிசுத்தத்துக்கு எந்த குலைச்சலும் வராதபடி பாதுகாத்து வாழ்ந்தான். அப்படி வாழ்ந்து ஜெயிக்கிறவன் தான் உண்மையான வீரன். நீங்க எப்படிங்க?